نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ஏகத்துவமும் நாமும் என்ற தலைப்பின் கீழால் உங்களுக்கு முன்னால் உரையாற்றுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏகத்துவமும் நாமும் என்ற ஒரு முக்கியமான இந்த தலைப்பை உங்கள் மத்தியிலே அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் ஒளியிலே சில செய்திகளை, விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பான சகோதரர்களே, ஏகத்துவம் என்பது நம்முடைய அக்கீதா என்பது நம்மிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கை, கொள்கை. இதை அக்கீதா என்று நாம் சொல்லுவோம். இந்த அக்கீதாவின் ஒரு பகுதி தான் தௌஹீத் என்பது. அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொள்வதை நாங்கள் ஏகத்துவம், தௌஹீத் என்று சொல்லுவோம். இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் நம்மிடத்தில் சரியான முறையில் நம்பப்பட வேண்டும். சரியான அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த சரியான முறையிலே நம்முடைய அந்த ஈமான் இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த ஈமான் சரியாக இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முறையில் அந்த நம்பிக்கை சரியாக இருக்குமாக இருந்தால்தான் உலகத்திலே நாம் செய்கின்ற இதர வணக்கங்கள், அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எப்போது நம்முடைய அக்கீதா பாழாகிவிட்டதோ, நம்முடைய அந்த ஏகத்துவம் என்ற அந்த கொள்கை எப்பொழுது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போய்விட்டதோ, அல்லது நாம் நம்ப வேண்டிய அந்த நம்பிக்கைகளை பாத்திலாக்கி விடுகின்ற, பாழாக்கி விடுகின்ற ஏதாவது செயல்பாடுகள், ஷிர்க்குகள், நம்பிக்கைகள், வார்த்தைகள், இப்படியானவைகள் மூலம் நம்முடைய அந்த நம்பிக்கை பாழாகிவிடும். எப்பொழுது அப்படி பாழாகி விட்டதோ அந்த நேரத்தில் நாம் செய்த எல்லா சகல அமல்களும் அழிக்கப்பட்டு விடும். இந்த நம்பிக்கையை நாங்கள் முதலில் உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என்றும், அவர் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் தந்தை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து படைக்கப்பட்டார் என்றும், மேலும் சொர்க்கம் நரகம் உண்மையானது என்றும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அதுஹலகுல்லாஹு அலாமாக்கான மினல் அமல், அந்த நம்பிக்கையோடு, அந்த ஈமானோடு யாரிடத்தில் அமல்களும் இருக்கின்றனவோ அந்த அமலிற்கேற்ப அவர்கள் சொர்க்கத்தில் நுழைக்காட்டப்படுவார்கள் என்று சொன்னாங்க. இந்த செய்தி புகாரில் பதிவாக இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் தெளிவாக நம்ம கொண்டு சொல்லுது என்னன்னு கேட்டால், நம்முடைய அமல்களுக்கேற்ப நாம் சுவர்க்கம் நுழைக்கப்படுவோம். நாம் செய்த அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்மை மறுமையில் சுவர்க்கம் நுழைப்பாட்டுவான். அந்த அமல்கள் நம்மை சொர்க்கம் நுழைப்பாட்டுவதாக இருந்தால் அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் நம்முடைய ஈமான், அக்கீதா, அந்த தௌஹீத் சரியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்ட அன்பு சகோதரர்களே,
இந்த ஈமானுங்கிற இந்த தௌஹீதுங்கிறது, இந்த அக்கீதாங்கிறது முதல்ல சரியாக இருக்க வேண்டும். அந்த அக்கீதா எப்பொழுது தௌஹீத் சரியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் மூமின்களாக கருதப்படுவோம். அன்பு சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அனுப்பினார்கள். அந்த செய்தியை அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், புகாரியில் பதிவாக இருக்கிறது. அப்போ யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும் பொழுது அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை மக்களுக்கு முதலாவதாக எதை சொல்லணும்? அந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை சொல்லணும், ஈமானை பற்றி அவர்களுக்கு சொல்லணும், அவங்க முஸ்லீம்கள் ஆகணும், அவங்க அமல்கள் செய்ய வேணும். அப்போ அந்த மக்கள் அமல்கள் செய்வதாக இருந்தால் அவங்களுக்கு முதல்ல எது சொல்லப்படணும் என்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சொல்லும்போது இன்னக்க தக்கதமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டோரில் அந்த சமுதாயத்திடத்திலே நீங்கள் போகிறீர்கள். முஆதிரத்தில் கூட சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், இஸ்லாம் வந்தவங்கள்ல குர்ஆன் சென்றடையல், இன்னும் நபியை பற்றி எதுவும் அந்த மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும் என்றால், அவங்க அஹ்லு கிதாபுகள், முன்னே வேதங்களை பற்றி அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இவர்கள் தான் அவங்க. அந்த சமுதாயத்திடத்திலே நீங்கள் போகிறீர்கள். அப்போ அவங்களை என்ன செய்யணும்? முதல்ல இஸ்லாத்துக்கு கொண்டு வரதா இருந்தால் முதலில் அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டியது எது? எதை நாங்கள் சொன்னால் அவங்க முஸ்லீம் ஆவாங்க? இதை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல எது அவங்களுக்கு சொல்லப்படணும் என்று கேட்டால், ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலா அய்யுவஹிதுல்லாஹ தஆலா, அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கையின் பக்கம் அந்த மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தொழுவ சொல்லி கூப்பிடலை, நோன்பு பிடிங்கன்னு சொல்லலை, ஹஜ்ஜு செய்ய வாங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போ ஏற்றுக்கொள்ளப்படாது? அவர் தௌஹீதை சரியாக ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன செஞ்சாலும் மறுமையில் அவருக்கு பலன் இல்லை. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களுக்கு இந்த அமல்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர், தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் முதலாக அந்த மக்களை நீங்கள் அழைக்கும் வார்த்தை எதுவாக இருக்கணும்? இலா தௌஹீதில்லா, அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைதா அரஃபு தாலிக்க, அதை அவர்கள் விளங்கி கொண்டால். அல்லாவை பற்றி சொல்கிறீங்க, பல தெய்வ கொள்கையெல்லாம் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும், அவனுக்கு மட்டும்தான் இபாதத்துகள் செய்யணும் என்று அல்லாஹ்வை ஒருவனாகத்தான் இருக்கிறான், பல தெய்வமெல்லாம் இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான், அல்லாஹ் மட்டும்தான் என்ற கொள்கையை நீங்கள் முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க. அதை அவங்க விளங்கி கொண்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க என்று இருந்தால் அதுக்கு பிறகு தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஹஜ் இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஒரு மனிதனோட நோன்பு, ஒரு மனிதனோட தொழுகை, ஒரு மனிதனோட ஹஜ்ஜு, இதர வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் அவன் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் அவனிடம் இருக்க வேண்டிய முதலாவது என்ன? ஈமான் இருக்கணும் சரியாக. அப்போ அந்த ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் ஈமான் கொண்டவங்க தான், ரோட்டில் காண்ற எல்லாரும் மூமின்கள் தான். பாங்கு சொல்லக்குள்ள ரோட்டில் ஒருத்தர் பேசிட்டு இருப்பார், அவருக்கு பேர் முஸ்லீம் தான். நம்ம எல்லாரும் அப்படித்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வீதியில் ஒருத்தர் போயிட்டு இருப்பார், பாங்கு சொல்லும், தொலை வர மாட்டார். அல்லது பள்ளிக்கு முன்னுக்கு இருந்து பேசிட்டு இருப்பார், அதான் சொல்ற நேரத்தை பார்த்தா அவர் வீட்டுக்கு போவார், அவருக்கு பேர் என்ன? ஒரு முஸ்லீம். அப்படித்தான் நம்ம எல்லாம் விளங்கி இருக்கிறோம். அப்போ முஸ்லீம்டா எப்படி இருப்பார், அவர் யார் என்கிறத நம்ம விளங்கணும். அப்போ அல்லாஹ் முதல்ல தௌஹீத் என்றா என்னன்னு கேட்டால், அல்லாவை ஒருவன் என்று நம்ப வேண்டும். அன்பு சகோதரர்களே, அப்போ முதலாவது ஒரு மனிதன் இந்த தௌஹீதை விளங்கி கொள்ளணும். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா முஹம்மதின் 19வது வசனத்தில் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர இன்னொரு கடவுள் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதை நீ படித்துக்கொள், தெரிந்துகொள், கற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ சும்மா அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லப்படாது, ஓதுற பள்ளில சொல்லி தந்ததுக்காக சொல்லப்படாது, பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்ததுக்காக சொல்லப்படாது, விளங்கி சொல்லணும்ன்றான் அல்லாஹ், கற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் ஒருவன் தான், இன்னொருவன் இல்லை. அப்போ சிந்தனை ரீதியாக உளப்பூர்வமாக விளக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், இன்னொரு இறைவன் இருக்க முடியாது, அப்படி ஒன்று இருக்கிறதாக மக்கள் நம்பினா அது பொய்யானது, பாத்திலானது. இந்த நம்பிக்கை நமக்கு வரணும், சரியான முறையில் அந்த ஈமான் வரணும், அதை கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறான் அல்லாஹ். ஃபஅலம், தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லது கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாவை பற்றி நாம் கற்றுக்கொள்ளணும், அல்லாவை பற்றி சரியாக விளங்க வேணும்.
அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்வான், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், எதை விரும்புகிறான், எதை விரும்ப மாட்டான், அவனுக்கு எப்படி நம்பிக்கையோடு இருக்கணும், எப்படி நம்பக்கூடாது அவனை என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் படிக்க வேணும். 60-70 வயது தாண்டிட்டோம். அல்லாவை பற்றி அல்லாஹ் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டால் தெரியும் நமக்கு. அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால் நம்மளை பலர் பலவிதமாக சொல்லுவோம். அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவார் தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் அல்லாஹ். இப்படி ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் எங்கே இருக்கிறானுங்கிற தெளிவு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்லித்தாரான்னு கேட்டால், உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்களோட இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நீங்கள் முஸ்லீம்ங்கிற பட்டியலில் சேர்ந்து அல்லாவிடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாவை முதல்ல நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும், அவன் மட்டும்தான் இறைவன், அவன் அல்லாத வேறு இறைவன் இல்லை, யார் எதை வணங்கினாலும் அது இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்பணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு நம்ம எல்லாருக்கும் கருத்து தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு கடவுள் கிடையாது, இப்படி நம்ம கருத்து சொல்லுவோம். இதில் 2 நிபந்தனை இருக்குது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையில் 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று, லா இலாஹ எந்த கடவுளுமே இல்லை, மொத்தமாக மறுக்கணும், எந்த கடவுளும் கிடையாது, கடவுள்ன்ற இதில் எதுவுமே இல்லை. இல்லல்லாஹ், அல்லாவை தவிர, அது இஸ்பாத்துன்னுவாங்க. முன்னுக்கு உள்ளது நஃபி, பின்னுக்கு உள்ள இஸ்பாத்துன்னுவாங்க. கடவுளாக இருப்பவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஏற்றுக்கொள்ளணும். இந்த நிபந்தனையை அல்லாஹ் சொல்றான் இங்க. கடவுள் எதுவுமே இல்லைன்னு நீங்க முதல்ல மறுக்கணும். 2வது, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இப்படி மறுக்க சொல்லி 2 விடையும் சொல்றாங்க. ஒன்று மறுக்க வேணும், கடவுளே இல்லை. அடுத்தது என்ன, அல்லாஹ் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவன், இப்படி சொல்றான். அப்ப நாங்க அல்லாஹ் இருக்கிறான்றதை ஏற்றுக்கொள்றோம். அன்றைய மக்கா காஹிர்கள் ஏற்றுக்கொள்ளலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈமான், இந்த தௌஹீதை அந்த மக்கள்கிட்ட போதிக்கிறதுக்கு பாருங்க, 23 வருடங்கள் நபியாக வாழ்ந்தாங்க தானே. 23 வருடங்களில் 13 வருடம் ரசூலுல்லாஹ் மக்காவில் தான் இருந்தாங்க. மக்காவில் என்ன செஞ்சாங்க, ஈமானத்தான் பேசிட்டு இருந்தாங்க, ஈமானை பற்றியே தான் பேசிட்டு இருந்தாங்க. அங்கே நோம்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி அந்த சட்டங்கள்லாம் இறக்கப்படலை. அப்போ என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் அல்லாவை பற்றி தான் தெளிவுபடுத்தினாங்க. ஏன்னா அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை இருந்து என்னன்னு கேட்டால் எல்லாமே கடவுள் தானே நம்பிக்கை இருந்துச்சு. லாத்து, உஸ்ஸா, மனாத், இது எல்லாம் கடவுளாக நம்பினாங்க. அதெல்லாம் மனிதர்கள் தான், நல்ல மனிதர்கள், ஒரு காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள். அது பின்னால் என்ன செஞ்சிட்டாங்க, கடவுளாக்கி போட்டாங்க. அப்படித்தான் இப்போ நடக்கிற உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. உயிரோடு இருக்கும் பொழுது அவனை எதிர்பார்க்க, மௌத்தா போய் அடக்கினதுக்கு பிறகு அவனை கபூரில் போய்த்து கேட்கறது. அப்போ தான் அவருக்கு தெய்வீக சக்தி வந்திருப்பதான் நினைக்கிறோம். அப்போ தான் அவர் பெரிய வழி உள்ளாவாக நினைக்கிறோம். அடக்கப்பட்டதுக்கு பின்னால் உசிரோடு இருக்கும் போது யாருமே தேட மாட்டோம். உசிரோடு இருக்கிற அவருக்கு பேர் என்ன, கஞ்சா மஸ்தான், பீடி மஸ்தான், ஏதோ ஒரு பேர். என்னத்துக்கு அந்த பேர் வந்திருக்கும், காரண பேராக இருக்கும். அவர் பீடி குடிச்சிருப்பாரு, கஞ்சா குடிச்சிருப்பாரு, அதனால கஞ்சா மஸ்தான், பீடி மஸ்தான் பேர். மௌத்தா போனதுக்கு பிறகு பீடி மஸ்தான் அவுளியா, கஞ்சா மஸ்தான் அவுளியா, அவருக்கு ஒரு பேர் வைக்கிற. மௌத்தா போனதுக்கு பிறகு நாம சிந்திக்கணும் சகோதரர்களே, இதெல்லாம் சும்மா ஏதோ மக்கள்ல நம்பிட்டு ஏற்றுக்கொண்டு போறதில்லை. அப்ப இஸ்லாம் வார நேரத்தில் அந்த மக்களிடத்தில் இருந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையை தகர்த்ததையும் பார்க்கணும். சாதாரணமாக அந்த ஒரு புள்ள இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ள ஒன்று இருக்குது, நம்மளோட பெத்த புள்ள, ஒரு சின்ன புள்ள. நின்றுட்டு அந்த புள்ளைய கூப்பிடுறான், நடு ஆத்துல நின்றுட்டு அவன் அந்த புள்ளைய கூப்பிடுறான், இங்கே வான்னு சொல்லி. போகுமா புள்ள, போவாது பாருங்க. அந்த புள்ள போறல, யார்ட்டையும் நடு ஆத்துக்குள்ள நின்று கூப்பிட்டா, தண்ணிக்குள்ள நின்று கூப்பிட்டா போறல, விட்டுருவாங்க என்ன பயப்படுது புள்ள. அதே நேரம் அந்த புள்ளோட வாப்பா தந்தை ஆத்துக்குள்ள நின்றுட்டு மகனை கூப்பிடுறாரு. புள்ள என்ன செய்யுது, பாஞ்சு போகுது பாருங்க. நம்பிக்கை, தந்தை என்னை காப்பாற்றுவார் நம்பிக்கை, மற்றவங்க மேல் நம்பிக்கை இல்லை. இதே போல் நம்ம சாதாரணமா ஒரு வாகனத்தில் போகும் பொழுது அந்த வாகனத்தில் ஓட்டுநர் ஓட்டி செல்றவரை நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வாகனத்தில் ஏறி உட்காந்து பயமில்லாமல் தூங்குவோம், எப்படி ஓட்டினாலும் சரி தூங்குவோம். ஆனால் அவரில் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை வரலான்னு வைங்களேன், அவரை பற்றி நமக்கு தெரியாண்டு வைங்களேன், சரியாக விளங்கலை அவரை பற்றி, இவர் ஓட்டக்குள்ள நமக்கு நிம்மதியாக தூக்கம் போகுமா, தூக்கம் போவாது. இதை மாதிரி சிந்திக்கணும். அல்லாவை நம்ம சரியாக விளங்கினால் அல்லாஹ் என்பவன் யாரு, அவன் எப்போ நம்மளோட அமலை ஏற்றுக்கொள்வான், எப்போ நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், எதன் மூலமாக நரகத்துக்கு அனுப்புவான் என்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும், அல்லாவை பற்றி படிக்கணும். அதனால் அன்பு சகோதரர்களே, அல்லாவை நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டால் அவன் ஒருவன் என்று மட்டுமல்ல, அவன் ஒருவன் என்று எப்படி நம்பணும்னு கேட்டால் அவன் மட்டும்தான் இறைவன் என்று சொல்கிற அதே நேரம் அல்லாஹ்வுடைய பண்புகள், அவனுடைய சிபத்துகள், அவனுக்குரிய குணாதிசயங்கள் இருக்கிறது.
அல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல நிறைய. அவன் எப்படி இருப்பான், என்ன பண்பாடு, என்ன செய்வான், அடியார்களுக்கு எப்படி செய்வான், எப்படி உறக்கம் உள்ளவன், அமல்களை எப்போ ஏற்றுக்கொள்வான், எப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டானுங்கிற பற்றி சொல்றான். இப்போ இதெல்லாம் நம்ம படித்து என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாவுடைய அந்தஸ்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கப்படாது. ஈமானங்கிறது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் மட்டும்தானே கடவுள், அல்லாவை தவிர யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ்வை வழிபடுவதும் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ். அப்போ வணக்கம் என்று வார எது? துவாவா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், இதர வணக்கங்கள் தர்மங்களா இருக்கலாம். இதெல்லாம் யாருக்கு செய்யணும்? அதெல்லாம் இபாதத், அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாருக்கும் செய்யப்படாது. ஒரு கபர் அடியில் போய்த்து துவா கேட்டா அல்லாஹ் கிட்ட என்ன எதிர்பார்ப்போட துவா கேட்கிறோம்? நாங்கள் நமக்கு ஒரு நோய் வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, ஒரு துன்பம் வந்துட்டு, அந்த துன்பத்தை நீக்கிறதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோம். என்ன எதிர்பார்ப்போட கேட்கிறோம்? அல்லாஹ்வால் இதை குணப்படுத்த முடியும், அல்லாஹ் எனக்கு இதை தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஒரு கபரடியில் நின்று கேட்கிறோம் என்றால் என்ன நம்பிக்கை? அந்த அவுலியா நமக்கு பெற்று தருவார். ஒன்று அவர் தருவார், அல்லது என்ன செய்வார்? அவர் அல்லாஹ் கிட்ட சொல்லியாவது நமக்கு வாங்கி தருவார். இப்போ நம்பிக்கை வந்துட்டு பாருங்க. அப்போ நாங்கள் அல்லாவை நம்புறது பீலாவடத்தில், அல்லாவை நம்புறது பிழை. அல்லாஹ் என்ன சொல்லித்தாரான்? நபிகிட்ட சொல்றான், நபியே, அந்த மக்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், அவர்கள் கேட்பதற்கெல்லாம் நான் பதிலளிப்பேன். அப்ப நாம அல்லாஹ் சொல்ற நான் நெருக்கமா இருக்க, நீ கேட்கறதுக்கு பதில் தருவேன் என்று. அப்ப அல்லாஹ்வால செய்ய முடியுமான ஒன்றை இந்த கபரில் இருக்கிறவருக்கு செய்ய முடியும், இந்த அவுலியாக்கு செய்ய முடியும், அந்த முஹியத்தீனுக்கு செய்ய முடியும். அப்படி நம்ம நினைச்ச மாதிரி தான் ஒரு விழப்போக்கில் யா முஹியத்தீன் என்று நம்ம கூப்பிடுறோம். இன்றைக்கு நிறைய இல்லை, சிலர்கிட்ட இருக்கும். யா முஹியத்தீன் என்று கூப்பிட்டால் நாங்கள் விழுறோம் கீழே. முஹியத்தீன்ங்கிறவர் எங்கே இருக்கிறாரு? ஒன்று உயிரோடு இருந்தால் கூப்பிட்டா வந்து காப்பாற்றலாம், ஒன்று உயிரோடு இல்லை, அவர் அடங்கப்பட்டது இங்கேயா, இலங்கையிலையா, பகதாதுலையா, எங்கே? எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. அப்போ நம்ம கூப்பிடுறோம். அப்போ என்ன நம்பிக்கையில் கூப்பிடுறோம்? அல்லாவை கூப்பிட்டா நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் வந்து எல்லா வகையிலையும் அவன் உதவி செய்வான், நினைச்சாலும் நடக்கும் அவன். அதான் அல்லாஹ்க்குள்ள பவர். அல்லாஹ் பற்றி நம்ம என்ன விளங்க வச்சிருக்கோம்? எல்லாமே அல்லாஹ். அவன் இதா அராத அதாவது இதா அராத செய்யன் ஐயக்கூல் லஹுக்குன் ஃபயக்குன், எதையாவது ஒன்றை உண்டாக்க அவன் நினைத்தால் ஆகுக என்பான், ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய பண்பு. இது இன்னொருத்தருக்கு இருக்குமா அந்த பண்பு? ஆகுகண்ட ஆகுமா? யாராவது செய்ய முடியுமா? அப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னு நீங்க நம்பினால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொருத்தரை நீங்க நம்புறீங்க. அப்ப சிறுக்காகும். இந்த நேரத்தில் என்ன செய்யும்? நம்முடைய தௌஹீத் பாத்திலாகும், நம்முடைய தௌஹீத் பாத்திலாகிடும். அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த தௌஹீதை நாங்கள் சரியாக புரியணும், சரியான முறையில் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை சரியாக இருந்தால்தான் நாம் செய்கிற அமல்கள் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ சஹீஹ் முஸ்லீமில் பாருங்க. அப்போ நான் இதைத்தான் சொன்னேன். என்னன்னு கேட்டால், அல்லாவை எப்படி நம்பணும் என்றால், அவன்தான் வணங்குவதற்கும் தகுதியானவன், நாங்கள் கட்டுப்படுவதற்கு தகுதியானவன் அவன்தான், அவனுக்கு மட்டும்தான் இபாதத்துகள் செய்ய முடியும், அவன் மட்டும்தான் இறைவன், வேற யாரும் கிடையாது. இப்படிதான் நம்பணும். இது அல்லாஹ் எப்படி சொல்றான்னு நம்புங்கன்னு சொல்லலை, அதுக்கு மாற்றமானதெல்லாம் நீங்க நிராகரிக்கணும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு மாற்றமான நம்பிக்கையெல்லாம் நீங்க நிராகரிக்கணும். நான் அல்லாஹ்வை நம்புறேன், அவனுக்கு தான் தொழணும், அவனுக்கு தான் நோன்பு வைக்கணும், அவனுக்கு தான் ஹஜ்ஜு செய்யணும், அவனிடம் தான் துவா கேட்கணும், எல்லாம் கேட்கலாம். ஆனா கபருக்கிட்டே நான் கேட்பேன். சில நேரம் கிடைக்கும் தானே, ஒரு நேரம் பரிந்து பேசுவார் தானே என்று ஒரு நம்பிக்கை வந்துட்டால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் எல்லாத்தையும் நிராகரிச்சிருவான். மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ யாரை நம்பி போய் அங்கே சிறுக்கு வச்சு கேட்டியோ அவர்கிட்ட போய் நீ பார்த்துக்கோ, அப்படி அல்லாஹ் கைவிட்டுறதாக நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் அன்பு சகோதரர்களை, ஈமானை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும். நம்மளோட அமல்களை பாழாக்கிறப்ப 60-70 வருடமாக நம்ம கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்காக செஞ்ச அமல்கள் பாழாகிடப்படாது. மறுமையில் அது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரணும், நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற்று தரணுமா இருந்தால் தௌஹீது சரியா இருக்கும் நம்மட. எனவே அந்த ஈமான் சரியாக இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் 23வது இலக்கத்தில் தாரிக் பின் உசைம் என்ற ஒரு நபி தோழர் சொல்லுகிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், எவர் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லுகிறாரோ, வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் யாருக்கெல்லாம் வழிபடப்படுகிறதோ, யாரையெல்லாம் வணங்கப்படுகிறதோ அதையெல்லாம் மறுக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய், அப்படிலாம் ஒன்று இல்லை, அதெல்லாம் செய்யவே படாது, அப்படி நிராகரிக்க வேண்டும்.
அப்படி நிராகரித்து அல்லாஹ்வை மட்டும் ஒருவன் நம்பினால் ஹரும மாலுஹு வ தமுஹு வ ஹிசாபு அலல்லாஹ், அந்த நேரத்தில் அவனுடைய பணம் மற்ற முஸ்லிம்களுக்கு ஹராமாகும், அவனுடைய உயிரை அவனுடைய இரத்தத்தை ஓட்டுவது அடுத்த முஸ்லிம்களுக்கு ஹராமாகும். அப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு முஸ்லீமுடைய பணத்தை நம்ம அபகரிக்க இயலாது, ஒரு முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டலாம், கொலை செய்யலாது. ஒரு முஸ்லீமுக்கு இது செய்ய அனுமதி இல்லை. எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால், சும்மா சொன்னால் இல்லை, எப்படி சொல்லணும்? அதை சொல்ற நேரத்தில் அதுக்கு மாற்றமான நம்பிக்கை எல்லாத்தையும் மறுக்கணும். ஏற்கனவே வேறு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம், கபறுகள் மீது நம்பிக்கை இருந்திருக்கலாம், கபறுகள்கிட்ட போய் துவா கேட்கிற பழக்கம் இருந்திருக்கலாம், அவுளியாக்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கலாம். இப்படியான நம்பிக்கைகளை எல்லாம் என்ன செய்யணுமாம்? மறுக்கணும். நீங்க மறுக்காம இதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த அண்டைக்குள்ள காப்பீர்கள் மைத்தான். அண்டைக்குள்ள காப்பீர்கள் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரு என்று நீங்க கேட்டா, யார்கிட்ட கேட்டா, யார மக்கா காப்பீர்கள் நம்ம சொல்றோமோ அவர்களிடத்தில் நபியை நீங்க கேட்டால் ஃபயகூலுன அல்லாஹ், அதெல்லாம் அல்லாஹ் தான் படைச்சான், வானம் பூமியெல்லாம் அல்லாஹ் படைச்ச. அப்ப வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஃபஸயகூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரியது தான் என்று சொல்லுவாங்களாம். அப்ப அவங்களும் அல்லாஹ்வை நம்பினாங்க, படைச்சது அல்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ், நம்மளும் அல்லாஹ்வை தான் நம்புறோம். இந்த ரெண்டு நம்பிக்கையும் பார்த்து நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்கொள்றோம். நம்மளும் அல்லாஹ் தான் படைச்ச, அல்லாஹ்க்கு தான் ஆட்சி அதிகாரம், இதெல்லாம் அல்லாஹ்க்கு தான் சொந்தம்னு நம்மளும் சொல்றோம். நமக்கு பேர் மூமின், நமக்கு பேர் முஸ்லிம். அன்றைய மக்கா காபீர்கள் அதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான், வானம் பூமியோட ஆட்சியெல்லாம் அல்லாஹ்க்கு தான் உரியதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் காஃபிர். அது என்ன வித்தியாசம் நமக்கும் அவங்களுக்கும்? என்ன வித்தியாசம் சகோதரர்களே? அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் இறைவன் அல்லாஹ்க்கு தான் சொந்தம்ங்கிறலாம் ஏற்றுக்கொண்டாங்க. இபாதத்தை நாங்கள் அல்லாஹ்க்கு மட்டும் செய்ய மாட்டோம். எப்படி செய்வோம்? அல்லாஹ்க்கும் செய்வோம், லாத்துக்கும் செய்வோம், மனாத்துக்கும் செய்வோம், அதே போல கபர்களுக்கும் செய்வோம். நாங்க யாரையெல்லாம் சிறந்தவர்கள் நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் செய்வோம். இடத்துல இருந்ததனால் அவர்களை இஸ்லாம் முஸ்லீம் என்று சொல்லல, அவளை காஃபிர் என்று சொல்லுது. அதே நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் நம்மளை மாத்திக்கொள்ளணும். நம்ம வெளிப்படுத்த தேவையில்ல. நம்மக்கிட்ட சில நேரம் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தான் படைச்சது, எல்லாத்துக்கும் சொந்தம் அல்லாஹ் தான், உயிராக்குறது அல்லாஹ் தான், மௌத்தாக்குறது அல்லாஹ் தான். ஆனா நோய் வந்தா கபர்கிட்ட கேட்டா சில நேரம் என்ன செய்யும்? அது சோமாயிடும். அப்படிதான் வந்து இருக்குது, அப்படிதான் சொல்லுவோம். நம்ம இந்த நம்பிக்கை வந்துட்டாலே நம்முடைய ஈமான் பாத்தில் ஆயிட்டு. நம்ம முஸ்லீம் உலகத்தில் நினைச்சிட்டு இருப்போம், 5 நேரம் தொழுதுட்டு இருப்போம், எல்லா வணக்கங்களும் செஞ்சுட்டு இருப்போம். மறுமையில் நம்ம அமலெல்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் பாழாகிடும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நபியே அமல்களை செய்துவிட்டு உலகத்திலே அமல்களை பாழாக்கி கொண்டார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல. சூரத்து கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ அவங்களோட அமல்கள்லாம் உலகத்திலே பாழாயிற்று. நிறைய அமல் செஞ்சாங்க, எந்த அமலும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படலை, எல்லா அமல்களும் பாழாயிற்று, உலகத்தோடு வீணாயிற்று. என்ன காரணம்? ஷிர்க் வச்சது, அல்லாஹ் அல்லாதவர்களை நாடி அமல் செஞ்சது, அல்லாஹ் அல்லாதவர்கள் நினைச்சு அமல் செஞ்சது. அதனால் அன்பு சகோதரர்களே, அந்த ஈமான் சரியான நம்பிக்கையோடு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸும் குர்ஆன் வசனங்கள் காட்டுது. அதே போல பாருங்க, சஹீஹுல் புகாரியில 99ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கீல யா ரசூலல்லாஹ் மன் அஸாதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, யா ரசூலல்லாஹ் மறுமை நாளில பொருத்தமானவர் யார் யா ரசூலல்லாஹ்? அப்ப நமக்கெல்லாம் தெரியும், நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், மறுமையில நம்ம சொர்க்கம் போறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஷஃபாஅத்தை செய்வார்கள். அவங்களோட ஷஃபாஅத்தை கொண்டு தான் நம்ம என்ன செய்வோம்? சொர்க்கம் நுழைவோம். அந்த ஷஃபாத் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், ரசூலோட ஷஃபாத். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அபூ ஹுரைரா சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டுச்சு, மறுமை நாளில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியானவர் யாரு? சொர்க்கம் அனுப்புறதுக்காக நீங்க பரிந்து பேசுவீங்களா அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் இவரெல்லாம் சொர்க்கம் அனுப்பு, அப்படி பரிந்து பேசுவீங்களே, அதுக்கு மிக தகுதியானவர் யார் யார சொல்றாரு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்அது, அதாவது அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய பரிந்துரையாடலுக்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்று கேட்டால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னவர். எப்படி சொன்னவர்? சும்மா சொன்னவர் இல்ல, ஹாலிசன் மின் கல்பிஹி, உள்ளத்தால் தூய்மையாக சொல்லியிருக்கணும். அப்ப உள்ளத்தால தூய்மையான அந்த நம்பிக்கை இருக்கணும். எப்படி நம்பிக்கை இருக்கணும்? அதான் முன்னுக்கு சொன்னேன், ஒரு சின்ன புள்ள ஒரு வாப்பாவை நம்பி ஆத்துல வாப்பா இருக்கும்போது பாயுது,
அந்த புள்ளோட உள்ளத்துல என் தந்தை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோட இது நம்ம கூப்பிட்டா. அதே நேரம் வேறொருவர் என்று கூப்பிடும் பொழுது புள்ள போவதில்லை. ஏன் போவதில்லை? அவர்தான் நம்பிக்கை இல்லை. அதனால நமக்கு நம்பிக்கை இல்லை. இதுல எப்படி நம்ம ஒரு கண்ணால பார்த்தா நமக்கு எப்படி நம்பிக்கை வருமோ அது போல் அல்லாஹ்வை நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்திலிருந்து வரணும், வெளிப்படையில வாயில வரக்கூடாது. இந்த நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் அந்த நம்பிக்கை இருக்குது. மறைவான விஷயத்தை யார் அறிவான்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு சரி மறைவான விஷயம் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லல்லாஹ் லா யஅலமுஹா இல்லா ஹுவ. மறைவானதின் திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. மறைவான அறிவு அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்குது. அதை யாருக்கும் தெரியான்னு சொல்றான் அல்லாஹ். யாருக்கும் தெரியா. சரிதானே? இப்போ இதை நம்ம நம்புறோம். மறைவான விஷயம் அல்லாஹ்க்கு தான் தெரியும், வேற யாருக்கும் நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வருது வச்சுக்கோங்க. நம்ம விருப்பமான ஒரு புள்ள நம்ம வீட்டிலேருந்து தொலைஞ்சிட்டு காணல. நமக்கு நல்ல விருப்பமான புள்ள காணல. 5 நாளா தேடுறோம், புள்ள இல்லை. பெரிய கவலையா இருக்குது. எல்லாரும் வராங்க, வீட்டுக்கு வராங்க, பார்க்குறாங்க, பல கருத்துக்கள் சொல்றாங்க, பல விதமா சொல்றாங்க. எல்லா வகையும் தேடி பார்த்தும் கிடைக்கல. பாராக்கள் நான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பக்கத்தூர்ல ஒரு சூனியக்காரன் இருக்கான், ஒரு மந்திரக்காரன். அவன் நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் ஆக்களுக்கு. சொல்லி சரியா வந்திருக்குது. அந்த வீட்டில் களவு போனதை பற்றி சொல்லி போயிட்டு பார்த்தா அங்கே உண்மையிலேயே அவன் அந்த சொன்னவன் தான் எடுத்திருந்தான். சரியா சொல்றான். நீங்க ஒருக்கா பாருங்களேன். இவருக்கு தெரியும் மறைவான விஷயம் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த மனக்கவலையும் தன்னை பிள்ளையை இழந்த நிலைமையும் எல்லாரும் வந்து சொல்ற நேரத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல ஒருக்கா பார்த்துருவோமே. பொண்டாட்டி சொல்வாள், நீங்களை போயிட்டு பாருங்களேன். பிள்ளைகள் சொல்லுவார், பார்த்துருங்களேன் பாப்பா. எல்லாரும் தானே சொல்றாங்க, ஒருக்கா பார்ப்போமே. இந்த கட்டத்தில் ஈமானுக்கான போராட்டம் என்ன அவங்களோட உள்ளத்துல? இதுதான் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க வெத்தணும், உங்களோட ஈமான் வெத்தணும். இப்படியான சந்தர்ப்பத்தில் இல்ல நான் பார்க்க மாட்டேன், அல்லாஹ் இதை யாருக்கும் தெரியான்னு சொல்லி இருக்கிறான். அவனுக்கு தெரியாது. ஒரு நேரம் அவன் சொன்னது உண்மையாக நடந்திருந்தான், அந்த வீட்டில் நடந்த சொல்லி சரியா வந்துட்டு அது நடந்திருக்கலாம். அவன் சொன்னதுதான் இல்லை, அவன் சொல்லாமலே நடந்திருக்கு. அது உண்மையாக இருந்தால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எங்க இஸ்லாம் அப்படித்தான் சொல்லி தருது, அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி. இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த கட்டத்தில் அந்த ஈமான் வரணும். அந்த சந்தர்ப்பத்தில், அந்த நிலைமையில, மனக்கவலையில, எல்லாரும் நமக்கு ஆலோசனை சொல்ற நேரத்தில் மற்றவங்களோட கருத்தை விட்டுட்டு அல்லாஹ் சொன்னதில் நம்ம நிற்கணும். இதான் ஈமான். இந்த ஈமானுக்கு தான் வெற்றி இருக்கு அல்லாஹ் கிட்ட. இதுக்கு பேர் தான் இப்படியான கலப்படம் இல்லாத ஒரு தௌஹீதில் இருந்து நம்ம சரியான அமலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் பல தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் செஞ்சு நமக்கு முன்னால் இருந்தவங்க இந்த தௌஹீதின் பக்கம் வந்தாங்க. நம்ம எல்லாரும் ஒரு பள்ளியில் இருந்தோம், ஒரே பள்ளியில் கந்தூரி ஓதினாங்க, ஒரே பள்ளியில் சாப்பிட்டோம், ஒரே இடத்துல மௌலுது ஓதிருப்போம். எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாரும் செஞ்ச நம்ம நாட்டில். ஆனால் அந்த காலங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலம் இருந்தது 80களுக்கு முன்னால, 800களுக்கு முன்னால இலங்கை நாட்டில் எந்த அரபு மதரசாக்களும் இருக்கல. இலங்கையில் எங்கேயும் மதரசா இல்லை. 800களுக்கு முன்னால சொல்றது. இந்தியாவுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவாங்க. படிச்சுட்டு வரவங்க சின்ன எழுதின கொப்பியை மட்டும் தான் கொண்டு வரது. அந்த காலத்தில் லெப்பமார்கள் தான் இருந்தாங்க. பள்ளிகளில் கொப்பியை வச்சுட்டு குத்துபா புத்தகங்கள் அதை வச்சுட்டு வாசிப்பாங்க. இப்படித்தான் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலங்களில் நமக்கு ஏற்படுற எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த கிதாபுகளும் இல்லை, யார்கிட்டையும் எந்த நவீன வசதிகளும் இல்லை. அந்த காலத்தில் இருந்த சமூகம் எதை இந்தியாவில் கண்டாங்களோ அதை இங்கே மார்க்கம்னு சொன்னாங்க. அது இன்றைக்கு மலையேறி போயிட்டு படித்தவங்க நிறைய இருக்கிறாங்க, சிந்திக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. வேண்டிய அரபு நூட்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் என்ன ஹதீஸ் கிரந்தங்கள்லாம் இருக்குதோ அத்தனை கிரந்தங்களையும் இந்த போனுக்குள்ளே என்ன செய்யலாம், ஒரு நிமிஷத்தில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் விரிவான வசதியையும் அறிவையும் அப்படி தெளிவான எல்லாவற்றையும் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் படிக்கிறதுக்கு. நமக்கு அந்த மூட நம்பிக்கை இருக்கப்படாது. எப்படி நம்முடைய முன்னோர்கள் இதை படித்து வந்து கட்டங்கட்டமாக நமக்கு ஈமான சொல்லி, இஸ்லாத்தை சொல்லி, இது தவறு, இது பிழை, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்தில் நாம் அந்த பொது பள்ளியில் போயிட்டு எல்லாரும் தொழுதிருப்போம். ஒரு ஹதீஸை நம்ம படிச்சு விட்டு அந்த ஹதீஸை செய்யணும்னு போயிட்டு நம்ம தௌஹீத் சரியான ஈமானுக்கு வந்துட்டோம், என் இபாதத் சரியா இருக்கணும், அல்லாஹ் கிட்ட நான் ஏற்றுக்கொள்ளப்படணும், என் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படணும், மறுமையில் நான் சொர்க்கம் போகணும், மறுக்கப்பட்ட இபாதத்துகளாக ஈமான் பாத்திலான நிலையில் நான் இருந்துடக்கூடாது என்கிறதுக்காக நம்ம தனி பள்ளி கட்டினாங்க நம்ம சகோதரர்கள். தனி ஒரு பள்ளி எடுத்துட்டு ஒரு கஷ்டம். ஏண்டா ஒரு பள்ளியில் போயிட்டு நம்ம தொழுதால் தொப்பி போடலன்றதுக்கு வேண்டி பள்ளியை விட்டு வரட்டி விட்டுருவான். விரலாட்டினத்துக்காக விரலை வெட்டி இருக்கிறான். சில சகோதரர்கள் மன்னார் பகுதிகளில் சில ஆலிம்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இலங்கையில் தௌஹீத் வளர்ந்த வரலாறுகளை படிச்சு பாருங்களேன். இந்த உண்மையான கொள்கைகள், ஒரு சொர்க்கம் போக வேண்டும் என்கிறதுக்காக ஒரு மனிதன் செய்கிற அமல்ல கூட சுட்டு கொண்டிருக்காங்க. மன்னார் பகுதிகளில் ஒரு ஆலிமை சுட்டு கூட அந்த பள்ளி இன்றைக்கும் இருக்குது மூடப்பட்டு.
அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் மார்க்கம் தெளிவு கிடைக்கிற நேரத்தில் சரியான மார்க்கத்தில் இந்த கொள்கையில ஏகத்துவத்தில் நான் இருக்கணும், நான் ஒரு சொர்க்கவாசியா இருக்கணும், மறுமையில் அல்லாவை சந்திக்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு நான் நிற்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாளை மறுமையில் 2 முகங்கள் இருக்கும். கருமை அடைந்த கருப்பு கவலை நிறைந்த ஒரு முகம், சந்தோஷமாக புன்முறுவலோடு இன்னொரு முகம். அந்த புன்முறுவலோடு இருக்கிற முகம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தியான, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். மறுமையில் எனக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தோட சில முகங்கள் இருக்கின்றான். அப்ப நம்ம மலர்ந்த முகத்தோட அல்லாஹ்ட்ட இருக்கணுமா இருந்தால், நம்ம முன்ன சகோதரர்கள் பல தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், உயிர் இழப்புகள், இன்னைக்கு கை இல்லாமல் இருக்கிறாங்க, விரல் இல்லாமல் இருக்கிறாங்க, வாய் வெட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதர ஆலிம் ஒரு பள்ளி வாயிலில் போய் சத்தியத்தை சொன்னதற்காக இரவோடு இரவு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். நிர்வாகத்தில் சிலர் அவரை கொண்டு போய் ஒரு இடத்தில் ஒளித்து வைத்தார்கள். அவருடைய அறையில் புகுந்து அவருடைய ஆடைகளை எல்லாம் அள்ளி போட்டு நெருப்பு வைத்து அந்த ரூமை தீக்கிரையாக்கிய வரலாறு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இப்படியெல்லாம் பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நம்முடைய சகோதரர்கள் நம் நாட்டிலே உலமாக்கள் உட்பட என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து தந்த இந்த இறை இல்லங்கள் சந்தோஷமாக, நிம்மதியாக, சிறுக்கில்லாமல், பிதத்துகள் இல்லாமல், தூய்மையாக சஹாபாக்கள் செய்ததை போன்று, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதை போன்று நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்று இந்த தௌஹீதுக்குள் நுழைந்து சரியாக செய்துவிட்டு நாம் நம்முடைய இபாதத்துகளை பாத்திலாக்கிக் கொள்ளக்கூடாது. இன்று பல பள்ளி வாயில்களை சென்று பார்க்கின்ற பொழுது கவலையாக இருக்கிறது. பள்ளி வாயில்களை தொழுவதற்கு ஆட்கள் இல்லை. ஜும்மாக்களுக்கு தௌஹீத் பள்ளிகள் நிறைந்திருக்கிறார்கள், தொழுகைக்கு ஆள் இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் அந்த பள்ளிக்கு போனேன், அந்த பள்ளி வானாமுட்டு தான் இங்கே கட்டிட்டு வந்தோம். நான் பள்ளியை வானான்னு சொல்லலை அன்பு சகோதரர்கள். அந்த பள்ளி வானா, அந்த பள்ளி வானா, எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளி, எல்லா இடத்திலும் தொழணும். ஆனால் நம்மளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சிந்திக்கணும்? நம்ம குர்ஆன் சுன்னாவில் வாழணும், சரியான முறையில் இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நான் வெற்றி பெறணும், சொர்க்கம் என்ற தீர்ப்பு எனக்கு இருக்கணும். அந்த சஹாபாக்கள் எப்படி நான் பகல் தியாகத்தை பற்றி பேசணும், சஹாபாக்கள் எப்படி தியாகம் செய்து இந்த மார்க்கத்தில் இருக்கணும்ன்றதுக்கு உறுதியாக இருந்தாங்களோ அந்த உறுதி நம்மகிட்ட இருக்கணும். அதுக்காக மற்றவங்களை எதிருங்க, மற்றவங்களை நீங்கள் சகோதரமாக சேர்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்களோட அன்பா இருங்க, நல்லா இருங்க, நல்லா பேசுங்க, நல்ல பண்பாடாக இருங்க, எல்லாம் இருங்க. துவேஷம் வேணாம், உள்ளத்தில் வெறுப்பு வேணாம். எல்லாரும் சகோதரர்கள், முஸ்லீம்கள். ஆனால் அல்லாஹ்வோட மார்க்கத்தை நம்ம சரியாக செய்யணுமா இல்லையா? ரோட்டில் ஒரு வேலை இருக்குதா, ரோட்டு போடணும். நம்ம ஊர் சகோதரர்களாக சேர்ந்து ரோட்டு போடணும், வீதி அமைக்கணும், எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பொது வேலை, எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பொது வேலை தானே. அவர் எடுத்த முடிவுன்னா நம்ம எடுத்த என்ன முடிவு, யார் எடுத்தா என்ன முடிவு, நல்லது செய்ய போறாங்க, எல்லாரும் சேர்ந்து செய்வோம், ஒத்துழைப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிற விடயத்தில், அல்லாஹ்வோட தூதர் காட்டாத முறையில் ஒரு இபாதத் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்ட நம்ம போகப்படாது. அதுக்கு தேவையில்லை நமக்கு. நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீனும். உங்களோட மார்க்கம் நாங்கள் எங்களோட மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் சொன்ன குர்ஆனில் நாங்கள் இருப்போம், ஹதீஸ் படி நாங்கள் வாழப்போகிறோம். இதுதான் சகோதரர்கள் இந்த இலங்கையில் நடந்த தௌஹீதுங்கிறது. இதுக்காக வேறுபட்டது தான் தௌஹீத். யாரையும் அடிப்பதற்காக, யாரையும் எதிர்ப்பதற்காக, யாருடைய குறைகளையும் பேசுவதற்காக அல்ல. எல்லா சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதாக்களாக இருந்தாலும் சரி, தௌஹீத் அல்லாத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ளணும் என்ன சொல்றாங்க இவங்க, எதன் பக்கம் அழைக்கிறாங்க, என்னதை சொல்றாங்க. யாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ்வோட வேதத்தை பின்பற்றுங்கன்னு சொல்றோம், அல்லாஹ்வோட தூதர் காட்டிய வழியை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். எது சொர்க்கம் கொண்டு சேர்க்குமோ அந்த வழியில போங்கன்றோம். எது நம்ம இபாதத்துகளை எல்லாம் பாழாக்கி மறுமையில வெறுங்கையோட நரகத்துக்கு அனுப்பி வைக்குமோ அந்த செயல்களை செய்யாதீங்கன்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்குது அன்பு சகோதரர்களே? எனவே நாம எப்பொழுதும் என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் வளர்த்த பள்ளி வாயில்கள், நம்முடைய இடங்கள், சுன்னத்தான முறையில் இபாதத்துகள் நடக்கிற இடங்களுக்கு நம்ம கலந்து கொள்ளணும். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, ஒரு பிதத் செய்கிறவனுக்கு பின்னால் தொழுதா என்ன, தொழுதா பிழை இல்லை, தொழுதா பாத்தில் சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு தீர்ப்பு இல்லை. சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரியான இஸ்லாமிய முறைப்படி என்ன தீர்ப்புன்னு கேட்டால், ஒரு பிதத்தை செய்கிறவனுக்கு பின்னால் நம்ம தொழுகை பாத்தில், தொழுகையில் அவன் பிதத்தை செய்வானா இருந்தால் நம்மளோட தொழுகை பாலாகும். தொழுகைக்குள்ள பிதத்தை செய்யலை, முறையாக தொழுவிக்கிறான், தொழுதா எந்த பாத்திலும் இல்லை. ஆனால் ஒன்று சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? சுன்னா முறையில், நபி வழியில் அழகா தொழுகிறதுக்காக நம்ம ஒரு பள்ளி வாயில அமைத்து வச்சிருக்கிறோம். அந்த இடம் இருக்கும் பொழுது நமக்கே சுன்னா இல்லாத இடத்துல போயிட்டு அவன் குனூத் ஓதுறான், குனூத் இஸ்லாத்தில் இல்லையாம், நம்ம கையை விட்டு அவனுக்கு மாற்றம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறது. ஏன் நம்ம அப்படி இருப்பான்? ஒரு பள்ளிக்கு வந்து நிம்மதியாக தொழுவலாம சகோதரர்களே. இன்னைக்கு நிறைய பள்ளிகள், கவலையோட சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் தான் வந்தது. அந்த சஹாபாக்கள் வரலாறு நான் பகல் சொன்னதில் ஒன்று சொல்றேன் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹப்பாப் ரலியல்லாஹு சொன்ன ஒரு வரலாறு. ஹப்பாப் ரலியல்லாஹு பழுக்க காய்ச்சிய கம்பிகளால் குறிச்சுட்டாங்க, இஸ்லாத்தை விட சொல்லி. நபிகளார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது குறிச்சுட்டாங்க.
அந்த நேரத்தில் ஹப்பாப் ரதியா ரசூலுல்லாஹி வந்து சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், கடுமையாக துன்புறுத்தப்படுறோம், நிறைய வேதனை நடக்குது, எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக துவா செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்பு இருந்தவங்களுக்கும் இந்த நிலைமை தான். அதனால் நீங்க மட்டும் கஷ்டப்பட்டு சொர்க்கம் போறதா நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்பு இருந்தவங்களுக்கு இதுதான். என்ன நடந்துச்சு அவங்களுக்குண்டா, ஒத்தர ஆணிகளால் செய்யப்பட்ட சீப்புகளால் உச்சிலிருந்து குதிகால் வரைக்கும் வருவாங்க, சதை தோல் நரம்பு எல்லாம் அருந்து எலும்பச்சீவும். அதுக்காக அவங்க மார்க்கத்தை விட்டுட்டு போகலையாம். அதே போல சொல்றாங்க, இன்னொரு மனிதனுடைய உச்சந்தலையில கோடாலியை வச்சு 2 துண்டா வெட்டி போட்டுருவாங்க இஸ்லாத்தை விட சொல்லி. அதுக்காக அவங்க இஸ்லாத்தை விடல. அன்பு சகோதரர்களே, அந்த அளவுக்கு உயிரை தியாகம் செஞ்சு இஸ்லாத்துக்காக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? சொர்க்கத்தை அனுபவிக்கணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஈமானோடு வாழணும், இந்த தௌஹீது சரியா இருக்கணும். எனவே இந்த தௌஹீதை நம்ம நிம்மதியா தொழு. ஒரு காலம் இருந்து சகோதரர்கள், ஒரு பள்ளியில போய்த்து தொழுதா காலம் மிரிப்பான், தொப்பி இல்லாட்டி வெளியே போடுவான், விரலாட்டினா விரலை வெட்டுவான். இன்றைக்கு இல்லையே. எந்த பள்ளியில நமக்கு தொழக்கூடிய சுமூகம் வந்திருக்கா இல்லையா? எந்த பள்ளியிலும் போய் நம்ம தொழலாம், சுன்னா முறையில் தொழலாம். ஆனால் முறையான இமாமுக்கு பின்னாலேயும் நம்ம தொழுவணும். முறையான சுன்னாவில் உள்ள இமாமை பின்பற்றி நம்ம தொழணும். நமக்கு ஒரு இடம் இருக்குது, கொஞ்சம் தான் தூரம், கொஞ்சம் தூரம் வரப்போகிறோம், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அவ கூட்டு துவாவதுவர் இவர் குந்திட்டு இருப்பார், எலும்பவும் பயம். எலும்பினா என்ன, இவன் வந்து வஹாபின்னு சொல்லிடுவான். அதனால் முன் சப்பில் இவர் உட்கார்ந்து கொள்வார். என்ன செய்வார், அவர் மோளை கூட்டுத்துவார், சும்மா உட்காந்துட்டு அப்படியே இருப்பார். இன்னும் சிலாக்கள் என்ன செய்யறது தெரியுமா, கூட்டுத்துவா ஓதக்கூடாது, அவர் தெரியும். அவரோட சேர்த்து சும்மா ஓதிட்டு இருப்பார். இப்படி என்னத்துக்கு ஓதுறாருன்னு கேட்டால், கையேந்தாட்டி அவன் வேற மாதிரி விளங்கிடுவான். அதுக்காக இப்படி இருக்கிறேன். தோய்த்காரன் கேட்டால் சொல்கிறேன், நான் அவரோட ஓத, நான் சும்மா தனியாக ஓதிட்டு இருந்தேன். இப்படி இது நடக்குதா இல்லையா சகோதரர்? நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம ஈமானை யாருக்கு நடிக்கிறோம்? நம்மளோட தௌஹீத் யாருக்கு? அதனால் அன்பு சகோதரர்களே, இன்று சரியான சுண்ணாவில் செய்ய வேண்டும் என்று அமைக்கப்பட்ட பள்ளிகள் பாலடைந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு தான். நான் ஏன் அந்த ஹப்பாப் வரலாறு சொன்னேன்னு கேட்டால், தோலை கிழிச்சு சதையை கிழிச்சு நரம்ப அறுத்து எலும்ப வாரி 2 துண்டை வெட்டி கூட அவங்க மார்க்கத்தை விடலை, உறுதியாக இருந்தாங்க. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு 4 மௌலையை உள்ளே போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம போகல, நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மௌலையை 1 வருஷம் இருந்துட்டு வந்திக்கார் உள்ளுக்கு, நம்மளையும் போட்டுருவான்னு பயத்தில் நம்ம தோய்த் பள்ளிக்கு போகிறல, நம்ம சுண்ணாவில் தொழுவுறல்ல, அங்கே போயிட்டு நடிக்கிற. இது என்ன? விசாரிக்கப்பட்டவங்க நாங்களும், கண்ணை கட்டி கையப்பட்டி கொண்டு போகப்பட்டவங்க தான். நாங்கள் பேசாமையா இருக்கிறேன். அதுக்காக நான் உங்களோட ஈமானில் பெருசுன்னு சொல்ல வரல, நானும் தான் நீங்களும் தான். ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கண்டா பயந்துடுறோம். நமக்கு நடக்கல, அது பக்கத்தில் நடந்தது, அப்போ கூட நமக்கு வந்துட்டு பயப்படுறோம், எல்லாத்தையும் விட்டுடுறோம். இந்த பிரச்சனையில் தாடி வலிச்சவங்க இருக்கிறாங்க சகோதரர்களே, தாடியை வலிச்சவங்க, பல காலமாக தாடி வச்சு தாடி இல்லாமல் என்ன பயம். நெருப்புல பாஞ்சவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஒரு வரலாறு ஒன்று சொல்லி காட்டினாங்க ரசூலுல்லாஹ், முந்தைய காலத்துள்ள வரலாறு. என்ன செய்யறாங்க, ஈமான வீடு இல்லாட்டி நெருப்புல பாய் என்று சொல்லி பாய வைக்கிறாங்க. வந்து பாயுறாங்க ஈமா உறுதியோட. ஒரு தாய் கடைசியா வாராள், ஒரு சின்ன குழந்தைய கையில தூக்கி கொண்டு வாராள். அங்க வந்து பாயிறதா புள்ளைய பாதுகாக்கிறதா ஒரு தாய் சிந்திக்கிறாள். காலெடுத்து முன்னுக்கு வச்சுட்டு நிற்கிறாள். என்ன செய்யற யோசிக்கிறாள். மடியில இருந்து கையில இருந்து குழந்தை பேசுது, தாயே நீ சத்தியத்தில் இருக்கிறாய், நீ பாய் என்று சொல்லுகிறது. தாய் பாய்கிறாள். எப்படி ஈமான் பார்த்தீர்களா? அந்த குழந்தைக்குள்ள ஈமான் நமக்கு இல்லையே, எவ்வளவு உறுதியான ஈமான். இது போன்று நிறைய வரலாறுகள் சொல்லலாம். வரலாறு சொல்லுவதல்ல சகோதரர்கள் நோக்கம். நோக்கம் என்னன்னு கேட்டா, சரியான மார்க்கத்தை முறையா பிரிஞ்சு நாம நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும், சரியான ஈமானோட வாழணும். அதனால இன்று பள்ளி வாயல்கள் சுண்ணாவுக்காக கட்டப்பட்ட பள்ளிகள், சுண்ணா முறையில் நாங்கள் தொழ வேண்டும். யாருடைய கஷ்டம் தொந்தரவுகள் தொல்லைகளும் இல்லாமல். தொப்பியை போட்ட தான் உள்ளு கூடுவேன், நீ விரலாட்டாட்டித்தான் தொழணும், குணத்தோதினா தான் நீ தொழணும், இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்து, நீ ஓதுறத ஓதிட்டு போ, அடுத்தவனே திணிக்கிறீங்க. இந்த பிரச்சனைகள் இல்லாம அடுத்தவனுக்கு பயப்படாம சுதந்திரமாக பள்ளியில சுண்ணா முறையில குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்ம தொழுகிறதுக்கு அழகான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நாம எங்க போகணும். இன்னொரு செய்தி நினைவு வச்சுக்கோங்க, நம்ம அடிக்கடி யாரோட பழகுறோமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம நல்ல ஈமானோட தான் இருப்போம். நான் பிதத் செய்ய மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்ற எண்ணத்தோடு இருப்போம். ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அதுவே ஒரு 3 மாசம் 4 மாசம் தாண்டி போற நேரம் நமக்கும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும், உள்ளத்துல வந்துடும். அது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. புகாரில் வர ஹதீஸ். நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நல்ல நண்பனுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க தெரியுமா? ஒரு துருத்தி ஊதுறவனுக்கும் ஒரு அத்தர் வியாபாரிக்கும் இடையில உள்ள உதாரணம் சொன்னாங்க. ஒரு அத்தர் வியாபாரியோட ஒருத்தன் சேர்ந்திருந்தால் அவனுக்கு என்ன நடக்கும்? அத்தர் தான் வாசம் அடிக்கும். அவன் உட்கார்ந்து இருக்கிறதுனால, அவர் தொடுறதுனால, பிடிக்கிறதுனால
என்ன செய்யும், நம்மகிட்ட அத்தர் வாசம் வரும். அத்தர் வியாபாரியோட தோல்மையாக்கி அவரோட சேர்ந்த மாதிரி தான் அத்தர் வாசம் அடிக்கும். துருத்தி உதிரனா தெரியும், இந்த கொல்லன் நெருப்பு ஊதி அந்த இது பண்ணுவானே துருத்தி உதிரன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப அவனோட நம்ம நட்பு வச்சுக்கிட்ட ஒரு கொல்லனோட, ஒரு கத்தி செய்யற ஒரு கொல்லனோட நம்ம தோல்மை வச்சுக்கிட்டா நம்ம ஆடையில கரியும் ஓட்டையும் நெருப்பு பத்தின அடையாளங்கள் தான் நம்மளோட இருக்கும். அந்த நாத்தம் தான் நம்மகிட்ட இருக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இது என்னத்துக்கு உதாரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, நல்லவர்களோட நம்ம எப்பவும் இருக்கணும். நல்லவங்க யாரு? அல்லாஹ்விடத்தில் யாரு சாலிகானவர்களோ, யாரு குர்ஆன் சுன்னாவை முறையாக பின்பற்றுவார்களோ, நபி வழியில் யாரு செல்லுவார்களோ அப்படிதான் சிறந்தவர்கள். நம்முடைய நட்பு யாரோட இருக்கணும்? அந்த சிறந்தவங்களோட இருக்கணும். ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்துல நரகவாசிகள்லாம் முகம் குப்புற போட்டு பொசுக்குவான். அப்ப பொசுக்குற நேரத்தில் இந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், ரப்பனா இன்னா அத்தஅனா சாததனா வ குபரானா ஃபஅதல்லூன சபீலா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டோம், இவர்கள்லாம் பெரியவர்கள், இவர்கள்லாம் அறிஞர்கள், இவர்கள்லாம் தலைவர்கள் என்று நினைச்சு அவர்களை நாங்கள் பின்பற்றினோம். ஃபஅதல்லூன சபீலா, எங்களை எல்லாம் வழி, எந்த வழி நடத்தணுமோ அந்த வழியை விட்டு எங்களை நினைச்சிட்டாங்க, வழி கெடுத்துட்டாங்க யா அல்லாஹ். அதனால நரகத்தில் இருந்துட்டு இவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் அவர்கள் எனக்கு காட்டித்தா, எங்கட கால்களுக்கு கீழால் போட்டு அவர்களை மிரிப்போம் என்று கேட்பாங்களாம். கேட்கறதுனால என்ன பலன் இருக்காங்க? கேட்கிறவர் நரகத்திலாம் இருப்பாரு. அதனால அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், தாங்கள் உலகத்தில் விட்ட தவறுகளை மறுமையில் நரகத்திலிருந்து ஒத்துக்கொள்வார்களாம் இவர்கள். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், தாங்கள் செய்த தப்புகளை ஒத்துக்கொள்வார்கள். ஃபஸஹுகல் லிஅஸ்ஹாபி ஸஈர், ஒத்துக்கொண்டாலும் நரகவாசிகளுக்கு கேடுதான், அங்கிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் அல்லாஹ், தண்டனை தான் கிடைக்கும். அப்ப நரகம் இல்லாம தண்டனை இல்லாம வாழ்றதா இந்த தௌஹீதுங்கிற ஒரு கொள்கைக்குள்ள நம்ம அதை அழகாக உருவாக்கி தந்து, ஷிர்க் இல்லாம பித்அத் இல்லாம முறையான இபாதத் சாலிகான இபாதத்துகளை செஞ்சு நம்ம சொர்க்கம் போகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையையும் ஒரு மரணத்தையும் படைத்தது. இங்க அல்லாஹ் முதல்ல வாழ்க்கைன்றான், ஹலக்கல் மௌத்த ரெண்டாவது வாழ்க்கை. இந்த வாழ்க்கைன்றது உலக வாழ்க்கை, மௌத்துங்கிறது நம்ம ஒரு படைக்கப்படும் போத நம்ம இல்லாம இருந்தது மௌத்து. அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் உலகத்துக்கு. எதுக்கு படைச்சான் நம்மளை உலகத்துல? சொர்க்கத்திலே அனுப்பியிருக்கலாம் தானே. எதுக்கு உலகத்துல தந்தா ஒரு வாழ்க்கை அல்லாஹ்? அதை சொல்றான் அல்லாஹ், லியப்லுவக்கும், உங்களை சோதிக்கிறது. அந்த உலகத்தில் என்ன செய்றீங்க? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அஹ்ஸனு அமலா, அமல்களில் சிறந்ததை யார் செய்கிறீர்கள், நல்ல அமல்கள் யார் செய்றீங்க சோதிக்கிறதுக்கு. நிறைய அமல்கள் செய்றீங்கன்றல்ல, நல்ல அமல், சிறந்த அமல். எது சிறந்த அமல்? நபி காட்டிய அமல். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு சில இளைஞர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. 20 நாள் தங்கி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, 20 நாட்கள் தங்கி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாங்க, ஈமான இஸ்லாத்தை இபாதத்துக்கெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. 20 நாள் தாண்டத்துக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட நாள் 20 நாள் தாண்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் இளைஞர்களா இருக்காங்களே, அப்ப கேட்குறாங்க, நீங்க வீட்டில் யார் யாரையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க இன்ன நாட்கள்லாம் விட்டுட்டு வந்தோம், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க இன்ன நாட்கள்லாம் எங்க வீட்டில் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சரியான இரக்கம் உள்ளவங்களாம். அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அவங்க மாலிக் பின் ஹுவைரிஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சரியான அன்பானவர், இரக்கமானவர் மனிதர்கள் மீது. அதனால எங்களை ரசூலுல்லாஹ் அன்பு காட்டி எங்க மீது கருணை கண்டு வீட்டை விட்டு மிச்ச நாள் வந்துட்டோமே என்று நினைச்ச ரசூலுல்லாஹ், நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க, உங்களோட வீட்டில் உள்ளவங்களாம் இது பாருங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. எங்களை அனுப்புற நேரத்தில் எங்களுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, நீங்க படிச்ச இஸ்லாத்தை உங்களோட வீட்டில் வைத்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. தொழுகையுடைய நேரம் வந்த உடனேயே என்னை எவ்வாறு தொலை கண்டீங்களோ அப்படி தொலைங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த பாருங்க, கொஞ்சம் 20 நாள் படிப்பிச்சு போட்டு சொல்றாங்க, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்க தொழணும். அப்ப நபி வழியில தொழணும். அதுக்குத்தான ஒரு பள்ளி அமைச்சோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, யாரும் எதுக்கப்பட, யாருக்கு நம்ம தொல்லையா இருக்கப்படாது, யாருக்கு நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது என்கிற அடிப்படையில தான் நமக்கு அழகான பள்ளி வாயில்கள் அமைத்து அழகா இருக்குது. அப்ப இந்த இடங்கள் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு எப்படி ஜலி சுசுவை நம்ம தேடி போகலாம்? துருத்தி உதரவன்ட்ட பேத்து நம்ம பக்கத்தில் நிற்கலாமா? சிந்திங்க சகோதரர்களை, எவ்வளவுதான் நம்ம இது பண்ணால் நம்மளோட உள்ளம் திருந்த வேணும், உள்ளத்தில் மாற்றம் வர வேணும். அதுதான் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு சொல்றாங்க, ஹாலிசல் கல்பி, உள்ள தூய்மையோடு நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன எல்லாருக்கும் சொர்க்கம் இல்லை, மன தூய்மையோடு நீங்க சொல்லணும், உண்மையான ஈமான் இருக்கணும், எல்லா கட்டங்களிலும் இந்த ஈமான் இருக்கணும். நான் முன்னுக்கு சொன்னேன், எந்த துன்பம், எந்த நொடி, எந்த கஷ்டம் என்ன வந்தாலும் நம்ம நம்பின கொள்கையில மாற்றம் இருக்கக்கூடாது. எப்பவுமே தான் இஸ்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சதுதான் மார்க்கம், அதுல தான் இருப்பேன். ஒரு செய்தி இருக்கு சகோதரர்களே, நம்ம சகோதரர்கள் நிறைய பேர்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா?
இந்த பள்ளியில் இருக்கிற தலைவர் ஒரு தப்பு செய்வார், ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டார், நம்ம கண்டுட்டோம், அல்லது நமக்கு எதிர்பார்த்த கொண்டு அவர் நமக்கு தரல அல்லது நடக்கல. இப்போ என்ன செய்யறது தெரியுமா? பள்ளியோட கோச்சிட்டு வெளியே வைத்துடுறது, இவனோட தௌஹீது வைத்துடுறது. அல்லாஹ் தப்பு செஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோம். நம்ம வந்த மார்க்கம் தப்பு செஞ்சா நமக்கு, நம்ம எந்த அல்லாவை ஏற்று இங்கே வந்தோம் அந்த அல்லாஹ் தப்பு செஞ்சானா, ஒரு மௌலவி தவறு செய்வார், ஒரு தலைவர் தவறு செய்வார், ஒரு செயலாளர் தவறு செய்வார், அது தவறு நடக்கும். அது அவருக்கும் அல்லாஹ்க்கும் உள்ளது. அவர் தப்பு செஞ்சா தண்டிக்கத்த அல்லாஹ் இருக்கிறான், அதை கேட்க அல்லாஹ் இருக்கிறான், அதை கவனிக்க மலக்குகள் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். எத்தஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் ஃபில் லைலி வ மலாயிகத்தும் ஃபின் நஹார். உங்களை கண்காணிப்பதற்காக அல்லாஹ் பகலில் சில மலக்குகள் ஏற்படுத்தி இருக்கிறான், இரவில் சில மலக்கு வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் தப்பு செஞ்சா அவர் என்ன தவறு செய்யறாங்க மலக்கு பார்ப்பாரு, அதுக்கு அல்லாஹ் இருக்கு. நம்ம அதை பார்த்துக்கிட்டு நான் அந்த பள்ளிக்கு போக மாட்டேன், இந்த மோளை பின்னால் நான் தொழ மாட்டேன். நமக்குள்ள கடமையை நம்ம செய்ய வேண்டிய, யார் தப்பு செஞ்சா நமக்கு என்ன இருக்கு, அந்த தவறை கேட்க அல்லாஹ் இருக்கிறான். அதனால் அன்பு சகோதரர்களே, நாம் எப்போவுமே ஒன்றுபடணும். ஒரு ஈமான்தாரிகள் உண்மையான விசுவாசிகள் யார் என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவார்கள், நேசத்தோடு இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். அஷித்தாவு அலல் குஃபார், நிராகரிப்பாளர் மீது கடுமையாக இருப்பார்கள், மூமின்கள் மீது அன்புள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த அன்பும் இரக்கமும் இருக்கணும். ஒரு சகோதரன் தப்பு செஞ்ச அன்பா சொல்லணும், அவரை மானத்தை போக்கப்படாது, மரியாதை அழகா சொல்லணும். அதுக்காக நம்ம தவறு செய்யவும் கூடாது. நிறைய பள்ளிகளை நான் பார்க்குறேன், இந்த பிரச்சனைக்கு பின்னால் நாங்கள் பார்க்குறோம். நிர்வாகம்ன்றது நான் யாருக்கும் சொல்லலை, பொதுவாக பள்ளிகளை பார்த்து சொல்கிறேன் சகோதரர்களை. நிர்வாகம் என்கிறது அங்கே ஒரு விசாரணை வந்தால் தான் பள்ளிக்கு வருவாங்க, அப்போ தான் பள்ளியை காணுவாங்க. தொழுகை இல்லை, நேரத்துக்கு வாரதில்லை, ஏதோ பக்கத்தில் போய் தொழுதுட்டு போய்த்துறது. நமக்கு ஒரு பள்ளி இருக்குது, நம்ம பொறுப்பு சாத்திருக்கிறோம், நமக்கு சுண்ணாமரில் தொழுகிற பள்ளிக்கு நம்ம எங்கேயே போய் தொழுகிட்டு போய் தருவோம். இந்த பழக்கங்களை நிப்பாட்டுங்க சகோதரர்களை. உண்மையான தௌஹீதை நம்ம அப்படி வளர்த்தவங்கெல்லாம் மரணிச்சிட்டாங்க. அந்த தௌஹீதுக்காக பாடுபட்ட நிறைய உலமாக்கள் கண்கலங்கும் சகோதரர்கள். அவங்களோட வரலாறை கேட்டா, சுடப்பட்ட மௌலைமார்கள், வெட்டப்பட்ட மௌலைமார்கள், அடக்கி வைக்கப்பட்ட மௌலைமார்கள் எத்தனை பேர். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நினைச்சா மௌலைமார்கள் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்கள் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. பொருளை கொடுத்துருக்குறாங்க, பணத்தை கொடுத்துருக்குறாங்க, எப்படியோ எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடங்களை இலங்கையில் நமக்கு உண்டாக்கி தந்த அந்த உலமாக்களும் அந்த நம்முடைய முன்னோர்களும் நமக்கு செஞ்சு தந்த இடங்கள் நம்முடைய கையில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. கியாமம் வரைக்கும் பாதுகாப்பது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. அது அந்த கடமையில் நம்ம மோசடி செய்யப்படாது. நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நமக்கு விசாரிப்பான், நிச்சயமாக இதை பற்றி எல்லாம் கேட்பான், அந்த நியமத்தை பற்றி கேட்பான். ஒரு காலத்தில் சகோதரர்களை சுண்ணா முறையில் தொழுகிறதுக்கு பள்ளிக்கு வரையில எத்தனை பேர் பள்ளி இல்லாமல் வீடுகளில் தொழுதாங்க, சுண்ணாவை செய்யணுன்றதுக்காக எத்தனை பேர். இன்றைக்கு அழகா அல்லாஹ் எல்லா இடங்களிலும் எந்த ஊருக்கு போனாலும் குர்ஆன் சுண்ணாவில் செய்யலாம். ஒரு ஹுப்பு பள்ளியாக இருந்தால் கூட அந்த பள்ளியில் போயிட்டு சுண்ணா முறையில் தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கு பாருங்க, யாரும் பார்க்கறது இல்லை. ஏன் தெரியுமா? சத்தியம் விளங்கிட்டு, எல்லாருக்கும் உண்மண்டு விளங்கிட்டு. விளங்கினதுக்கு பிறகு நம்ம ஏன் சகோதரர்களை பிதத்தை செய்யணும்? பிதத்துக்காரனுக்கு பின்னால் ஏன் தொழணும்? பிதத்துக்காரனுக்கு பின்னால் தொழுகிற கூடாண்டு நான் சொல்லலை, கூடும், தொழுவலாம், பிரச்சனை இல்லை. இது எந்த தீர்ப்பல்ல, நிறைய உலமாக்களுடைய தீர்ப்பு. தொழுவலாம், ஆனால் நல்ல சுண்ணா அழகான முறையில் குர்ஆன் சுண்ணா அப்படி தொழுவதற்கான அழகான கிராத்துகளோ தொழிக்கக்கூடிய இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொரு இடத்துல போய்த்து பயந்து கொண்டு அடுத்தவனுக்கு கஷ்டப்பட்டு பயந்து அடுத்தவனோட தொழுகையை சிரமப்படுத்தி, நீ தொழுதத்து பிறகு பாருங்க, நீ பின்னுக்கு ரெண்டு தொழுதா முன்னுக்கு இருக்கிற உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறான், பின்னுக்கு திரும்பி வேற பள்ளியில் போய் தொழுதா தவுக்காரமாக தொழுகிறான், அவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படி இங்கேருந்து. அவங்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. அல்லாஹ் இடம் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அழகான இடத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள் முறையாக. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த தௌஹீத் என்பது உண்மையில் ஏகத்துவம், அல்லாஹ்வை விளங்குவது, அதோட சரியான அமல்கள் இபாதத்துகளை செய்யணும், அதுதான் அவங்களோட பண்பாடுகள். எனவே நம்முடைய இபாதத்துகளை முறையாக செய்வோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம். சுன்னா அடிப்படையில் இருக்க பள்ளிகளை தேடி அந்த பள்ளிகளுக்கு உதவி செய்வோம், அந்த பள்ளிகளை வளர்ப்போம். ஒரு பயான் பண்ண வராங்க வைங்களேன், ஒரு பயானுக்கு இப்போ நான் வந்திருக்கேன், நீங்கள் ஒரு 5 பேர் இருந்தால் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். ஒரு 5 பேர் தான் வந்து உட்காந்துக்கிட்டு, மிச்சாக்கள் வரல. அப்போ நீங்கள் ஏதோ உங்களோட பக்கத்தில் பள்ளி இருக்குது, தொழுதுட்டு போயிட்டீங்க, உங்களோட தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வான், வேறு செய்தி. ஆனால் இந்த தாவா வளர்க்குறதுக்கு உங்களோட முயற்சி என்ன? இந்த இஸ்லாத்தை வளர்க்குறதுக்கு உங்களோட முயற்சி என்ன? சிந்திங்க. அதனால் அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய சுன்னா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிற இடங்களுக்கு உதவி செய்வோம், அதை வளர்க்குறதுக்காக முயற்சி செய்வோம். அதில் அல்லாஹ்வை சரியான முறையில் யாருடைய துன்ப துயரங்களும் எதிர்ப்புகளும் இல்லாமல் முறையாக வணங்குவதற்கு இடம் இருக்கும் பொழுது நாம் ஏன் மனசஞ்சலத்தோடு மனக்கவலைகளோடு அடுத்தவர்களை நிந்தனை செய்து கொண்டு நாம் போயிட்டு இடங்களில் தொழ வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். அடுத்தவர்களுக்கும் அழகாக இந்த கொள்கைகளை சொல்லுகின்ற சகோதரர்களாக இருப்போம்.
நம்முடைய கொள்கைகளை மாறிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா வஹப்லனா என்று அல்லாஹ் அந்த குர்ஆனில் ஒரு வசனம் மட்டும் சொல்கிறான். யா அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறான். யா அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை, மார்க்கத்தை, ஈமானை சரியாக நேர்வழியை தெளிவுபடுத்தியதற்கு பின்னர் அந்த நேர்வழியிலிருந்து எங்களை வழி தவற செய்து விடாதே. இதை கேளுங்க, வழி தவறிடப்படாது நம்ம. அதனால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நாமும் செய்து இந்த குர்ஆன் சுன்னாவில் வாழ்ந்து முறையான ஈமானோடு நாங்கள் மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரியவனாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.